2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு என்டிஏக்கு வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தான் தலைமை வகிச்சாரு. மனுஷன் உயிரை குடுத்து போராடினாரு. மோடி அவர்கள் தான் பிரதமரா வரணும் வரணுன்ட்டு. அதே மாரி மோடி அவர்களும் பிரதமரா வந்தாரு. ஆனா விஜயகாந்துக்கு கிடைச்சது என்னவோ மோடியோட ஹக் மட்டும்தான். அவரும் வெயிட் பண்ணாரு. ஏதாவது ஒரு ஸ்டேட்ல நம்மளுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி போட்டு குடுத்து நம்மளுக்கு அமைச்சர் ஆக்குவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. மனுஷனுக்கு நடக்கல பாவம். அதே மாரி திருப்பியும் வெயிட் பண்ணாரு. 2019 எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, பியூஷ் கோயலை அனுப்பிச்சு விடிய விடிய பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் என்டிஏல சேர்த்தாங்க. அதுக்கப்புறமும் ஏதாவது செய்வாருன்னு பார்த்தாங்க. ஒன்றுமே நடக்கலை. சரி, அரசியலை விட்டுடுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற முறையில் மோடி பல டைம் தமிழ்நாடு வந்திருக்காரு. ஒரு 2 நிமிஷம் போய் விஜயகாந்த் அவர்களை பார்த்துருக்கலாம்ல. எதுவுமே செய்யலை. இப்போ அவர் இறந்த பிறகு ஒரு ஆறுதலை கூறி பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து தேமுதிகவையும் பிரேமலதாவையும் கேட்டுக்கிறது உஷாராக இருங்க.